வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை வியாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சர்க்கரை வியாதி 10லேருந்து 15% எல்லாருக்குமே ஜென்ரலாகவே இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து இந்த சர்க்கரை வியாதி வந்து வருது. இது வந்து சர்க்கரை வியாதி எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது இப்போ ப்ரெக்னன்சி பீரியடில் அவங்களுக்கு 20லேருந்து 26 வாரம் வரைக்கும் வருது இந்த சர்க்கரை வியாதி. நம்ம வந்து 3 மாதத்துக்கு அடுத்து 4வது செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்துட்டு 4th மந்த், அதாவது 4வது மாதத்தில் வந்து குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில் சப்போஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வெறும் வயித்துல சுகரும், அப்புறம் சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து சுகரும் செக் பண்ணிக்கணும். அதுலேயும் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எம்டி மருத்துவரை வந்து நம்ம அணுகணும். அவரோட அறிவுரையின்படி மருந்து மாத்திரைகளோ அல்லது இன்சுலினோ நம்ம எடுத்துக்கணும். இப்போ சர்க்கரை வியாதி எதனால் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரீவியஸாக, அதாவது முதல் டெலிவரியில் வந்து அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தாலும், அல்லது வந்து அவங்க ஃபேமிலியில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சர்க்கரை வியாதி இருந்தாலும், அல்லது ஒபிசிட்டி, அதாவது அதிக அளவுமான 100 கிலோவுக்கு மேலே வெயிட் குண்டாக இருக்கிறவங்களுக்கும், எக்ஸசைஸே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கும் சர்க்கரை வியாதி வரலாம். அதுக்கப்புறம் நீர்க்கட்டி, அதாவது பிசிஓடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை வியாதி வந்து பாதிப்பு அடைய செய்யுது. இந்த சர்க்கரை வியாதியை வந்து நம்ம எப்படியெல்லாம், அதனோட அறிகுறிகள் என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டில் வந்து சுகர் டெஸ்ட்டில் வந்து சர்க்கரை வியாதி லெவல் வந்து சர்க்கரை லெவல் வந்து அதிகமாக இருக்கும். 2வது வந்து அவங்களோட வெயிட் லாஸ், அவங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். தண்ணி தாகம் வந்து நிறைய தண்ணி தாகம் எடுக்கும். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு யூரின் போகிற இடத்துலையோ அல்லது வெஜினல் இச்சிங்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்துட்டு அரிப்பு இருக்கலாம். இந்த அறிகுறிகள் வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு அறிகுறி கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு எல்லா அறிகுறியுமே இருக்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ வந்து அறிகுறிகள் பற்றி நம்ம சொல்லியாச்சு. இப்போ கர்ப்பிணி பெண்கள் இந்த சர்க்கரை வியாதினால் என்னெல்லாம் எப்படியெல்லாம் பாதிப்படைகிறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். சர்க்கரை வியாதி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்ததுன்னா அவங்க வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அந்த அன்கண்ட்ரோல் இருந்ததுன்னா அவங்களோட கருவை வந்து பாதிக்கும். அதாவது கரு வந்து அவங்க அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வந்து சுகர் லெவல் கம்மியாகலாம். அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட வெயிட் வந்து எடை வந்து அதிகரிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சத்தோட அளவு வந்து அதிகரிக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கணும். அன்கண்ட்ரோலாக இருந்ததுன்னா, சர்க்கரை வியாதி கட்டுக்கு அடங்காமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சிசேரியன் செக்ஷன் தான் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதாவது ஒன்ஸ் நீங்கள் சர்க்கரை வியாதின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங் பண்ணலாம், அதாவது குட்டி குட்டி யோகா எக்ஸசைஸ்லாம் இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா, வேலை செய்யலாமான்னு கேட்டால் வேலை செய்யலாம். எல்லா வேலையுமே ரொட்டீனாக செய்யலாம். ஆனால் அது மட்டுமே எக்ஸசைஸ் கிடையாது. டெய்லி வந்து நீங்கள் தினமும் காலையிலையும் மாலையிலையும் 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் போகிறது நல்லது. அப்புறம் யோகா, இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலேயே வந்துட்டு யோகா கிளாஸ்லாம் சொல்லித்தராங்க கர்ப்பிணி தாய்மார்களுக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை வியாதிக்கு நீங்கள் என்ன சாப்பிடலான்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ தினமுமே வந்து 3 வேளை தான் சாப்பிடுவீங்க. அந்த 3 வேளை சாப்பாடை வந்து 6 வேளையாக நம்ம பிரித்து சாப்பிட்ணும். அதாவது ஒரு வேளைக்கு 4 இட்லி சாப்பிட்றோன்னா அதை காலைல 8 மணிக்கு 2 இட்லியும் 10 மணிக்கு 2 இட்லியும் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சாப்பிடணும். 6 வேளை உணவை அதை மாற்றிக்கணும். 3 வேளையுமே நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்காமல், அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி அதிகம், சுகர் லெவல் வந்து அதிகமாகுது. 3 வேளையும் கார்போஹைட்ரேட் எடுக்காமல் நம்ம ஒரு வேளை, அதாவது லஞ்சுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ், நிறைய காய்கறிகள், நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள், தினமுமே கீரை, நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் என்னென்னா அவரைக்காய், பீன்ஸு, வெண்டைக்காய், இந்த மாதிரி காலிஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்குது. டெய்லி ஒரு கீரை நம்ம எடுத்துக்கலாம். ரைஸோட அளவை கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகளோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கணும். காலையில் நம்ம என்ன பண்ணிடணும்னா, காலையிலையும் இரவும் வந்து நம்ம 5 வேளையை சாப்பிட சொல்கிறோம்ல, அதை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அரிசியில் செஞ்ச இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிடாம மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது திணை, ராகி, கேழ்வரகு, கம்பு, சோளம், இந்த மாதிரி வந்துட்டு சாமை, இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் வந்துட்டு நீங்கள் அடையோ அல்லது கஞ்சியோ அல்லது வந்து நீங்கள் உப்புமாவோ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இது வந்து சுகர் லெவலை உங்களுக்கு கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பழங்கள் வந்து நம்ம முக்கியமாக மா, பலா, வாழை, இந்த மாதிரி 3
மா, பலா, வாழை 3 கனிகளை வந்து முக்கனிகள் சொல்லுவோம்ல, இதை வந்து சுத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பழங்கள் ஆப்பிள், கொய்யா இந்த மாதிரி பழங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் இதெல்லாம் 1 கப் அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும். மஞ்சள் கரு எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து தினமுமே உணவில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மாற்றங்களை செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோலாக வைக்கலாம். சர்க்கரை அளவு அதிகமாக அதிகமாக குழந்தைக்கும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். அந்த தேதிக்கு முன்னாடியே, உங்கள் டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு 15 நாள், அதாவது 21 நாளுக்கு முன்னாடியே இப்போ வந்து அட்மிஷன் போட்டுட்டு உங்களை வந்து சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணுற மாதிரி ஆகும். இதெல்லாம் நீங்கள் தடுக்கணுன்னா நீங்கள் தினமுமே எக்ஸசைஸ் பண்ணி உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே மொத்தமாக அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு அதன்படி நீங்கள் வந்து அவங்க ஆலோசனையின் பேரில் நீங்கள் உணவு பழக்கங்களை மாற்றி இந்த மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி நிறைய தண்ணி குடித்து நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ், அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை உங்களோட சர்க்கரை அளவை வந்து செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை வியாதி நம்ம இருக்கிறதுனால நம்ம டீ, காஃபி எல்லாம் குடித்தோம்னா அதில் சுகர் போட்டு நம்ம வந்து குடிக்கக்கூடாது. சரி, சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் அல்லது தேன் சேர்த்துக்கலாம், இந்த ஸ்வீட்னஸ் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கூடாது. அதுவுமே சுகர் அளவை வந்து அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்சுலின் இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் எடுத்துக்க மாட்டுறாங்க. அதுவும் தப்பு. மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எதுவுமே நீங்கள் நிறுத்தக்கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். சுகர் லெவலை வந்து 15 டேஸ் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதில் கம்மியாக இருந்ததுன்னா மருத்துவரை நாடி ட்ரீட்மெண்ட் இன்சுலின் அளவையோ அல்லது மாத்திரை அளவையோ குறைக்கவோ கூடவோ செய்யலாமையோ ஒழிய நீங்களாக வந்து நிறுத்திட்டு சரியாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இது மிக மிக தவறு. இது வந்து கருவை போய் பாதிக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு பதிவாக தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கமெண்ட்டில் கேளுங்க நீங்கள். மற்றபடி வந்துட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.